அமெரிக்க திருவிடத்தின் தலைநகர் வாஷிங்டனில் இரவும் பகலும் உரசிக் கொள்கிற அந்திப்பொழுதில் எளியவன் எனக்கு விருது வழங்குகின்ற நிகழ்விற்கு வடிவம் தந்து தலைமை தாங்கியிருக்கிற வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், நான் சந்திக்காமலே என்னில் சங்கமித்துக் கொண்டிருக்கிற என் மனமெல்லாம் மகுடம் தரித்திருக்கிற ராஜன் நடராஜன் அவர்களே, இந்த விருதை எளியவனுக்கு வழங்கியிருக்கின்ற மதிப்பிற்குரிய செந்தில்குமார் அவர்களே, அதை தாண்டி இன்னும் ஒரு விருதை எனக்கு வழங்கியிருக்கின்ற எலிஷா ஆனந்த பூஜாரி அவர்களே, சொல்லின் செல்வர் என்கிற விருது அமெரிக்க திருவிடத்திற்கு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, நியூஜெர்சி தமிழ் பேரவை இசைந்தும் இணைந்தும் நடத்திய 3 நாள் முத்தமிழ் விழாவில் அடியேன் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கான வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்தவரும், தொடர்ந்து 5 நாட்களாக என்னை இயக்கியும் வருகின்ற இனிய நண்பர் கோபி ராமசாமி அவர்களே, எளியவன் என்னை கௌரவித்து மகிழ்ந்திருக்கிற வசந்தவேல் ராஜா அவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற என்னை காட்டிலும் உயரமான அமெரிக்கா வாழ் தமிழர்களே, வணக்கம். பொதுவாக நான் விருதுகளை விரும்புவதில்லை. ஒரு போராளியாகவே என்னுடைய வாழ்க்கையை இளைய வயதிலேயே நான் அமைத்து கொண்டவன். இன்றைக்கு ராஜன் நடராஜனும் எலிஷா அவர்களும் சொல்லின் செல்வர் விருதை தந்து என்னை கௌரவித்ததற்கு நன்றி சொல்வதற்கு நான் கற்ற தமிழில் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. வாரியார் சுவாமிகளிடமிருந்து கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது ஞானச்சிறுவன் என்ற விருது பெற்றேன். சிங்கப்பூர் தமிழ் சான்றோர் பேரவை எனக்கு நளினச் சொல் நாயகன் என்ற விருதை தந்தது. பஹரின் பாரதி தமிழ்ச்சங்கம் எனக்கு நர்த்தன சொல் நாயகன் என்ற விருது தந்தது. 10 நாட்கள் விருத்தாசலத்தில் சிலப்பதிகார தொடர் சொற்பொழிவு ஆற்றியதற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் எனக்கு இலக்கிய சித்தர் என்று விருது தந்தது. இப்படி பல விருதுகளை பல நாடுகளில் இருந்து நான் பெற்றாலும் அந்த விருதுக்கு தகுதி உரியவனாக என்னை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து நான் படிக்கிறேன், பாடுபடுகிறேன். தமிழ்நாட்டின் பொது வாழ்வில் எளியவன் எனக்கு நிகராக ஈகம் செய்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்வதற்கே எனக்கு நாணமாகத்தான் இருக்கிறது. நான் 1985 முதலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் கைது செய்யப்பட்டு பாளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறைச்சாலைகள் இருக்கின்றன. அதிலே 7 சிறைச்சாலைகளில் வாசம் செய்தவன் தமிழ்நாட்டில் நான் ஒருவன் மட்டும்தான். ஆனால் அதை நான் என்றைக்கும் எங்கேயும் வெளிப்படுத்தியதில்லை. நான் கண்ணை மூடியதற்கு பிறகு என்னை பற்றி இந்த தமிழுலகம் அறிந்து கொள்ளும் என்று அந்த நம்பிக்கையில் நான் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் வருவார்கள், போவார்கள், ஆனாலும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். When may come,
and men may go, but I go on forever என்ற லார்டு டென்னிசனுடைய கவிதைக்கு பொருத்தமாக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஓடிக்கொண்டிருக்கிறது ஆறு. ஆற்றின் கரையில் மகிழ மரங்கள். மகிழ மரங்கள் மஞ்சள் நிற மகிழ மலர்களை ஆற்றில் உதிர்க்கிறது. அந்த தண்ணீரின் மேல் பகுதி முழுவதும் மலர்களால் மூடப்படுகிறது. ஓடக் காண்பது பூம்புனல் வெள்ளம் என்றான் ஒரு கவிஞன். அதே ஆற்றின் கரையில் ஒரு அம்பாள் கோவில் இருக்கிறது. கோவில் அர்ச்சகர் சூரியோதயத்திற்கு முன்னால் ஆற்றின் கரைக்கு வந்து வெள்ளிக்குடத்தில் அந்த ஆற்றின் தண்ணீரை மொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து ஆராதித்துக் கொண்டு விடைபெறுகிறார். அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிற தண்ணீரே நான் தான் என்று ஆறு ஒரு நாளும் கர்வம் கொள்வதில்லை. என்னை பூக்களால் அலங்கரிக்கிறார்கள் என்று ஆறு ஒரு காலம் பெருமை பேசுவதில்லை. என் பக்கத்து வீட்டில் குடியிருக்கிற ஃபக்கீர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆட்டை அறுத்து விற்றுவிட்டு அதனுடைய குடலையும் தோலையும் கொண்டு அந்த ஆற்றில் கொண்டு போய் அலம்புகிறான், சுத்தம் செய்கிறான். என்னை அழுக்காக்குகிறானே ஃபக்கீர் என்று ஆறு அவன் மீது சினம் கொள்வதில்லை. உலக ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் நீச்சல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற வேண்டும் என்று ஆற்றில் ஒரு வாலிபன் குதிப்பதும் எழுவதுமாக அந்த ஆற்றில் நீச்சல் பயிற்சி பெறுகிறான். நாளைக்கு தங்கப்பதக்கம் பெறப்போகிற இந்த தம்பி என்னிடத்தில் தான் பயிற்சி பெற்றான் ஆறு என்று ஆறு ஒரு காலம் பெருமை பேசுவதில்லை. என் பெருமைக்குரியவர்களே, அந்த ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றில் ஒரு நாய் செத்து மிதக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிற ஆறில் அது போய்கொண்டிருக்கிறது. ஒரு செத்து போன நாயை என்னில் விட்டுவிட்டார்களே என்று ஆறு வருத்தப்படுவதில்லை. ஒரு சலவை தொழிலாளி சந்தனகுமார் அழுக்கு துணிகளை கொண்டு வந்து ஆற்றில் அடித்து துவைத்து அந்த ஆற்றை அழுக்காக்கி விடுகிறான். ஒரு சலவை தொழிலாளி அழுக்கு துணிகளை கொண்டு வந்து அடித்து துவைத்து என்னை அழுக்காக்கி விட்டானே என்று ஆறு ஒரு காலம் ஆத்திரப்படுவதில்லை. ஆறு ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆறு எதற்காகவும் கவலைப்படுவதில்லை. நாஞ்சில் சம்பத் என்கிற நானும் எதற்காகவும் கவலைப்படுவதில்லை. ஓடிக்கொண்டே இருக்கிற நதியைப் போல நான் 39 ஆண்டு காலமாக இயங்கி வருகிறேன். எந்த பதவியும் நான் எதிர்பார்த்ததில்லை. யாரிடத்திலும் எதுவும் கேட்டதும் இல்லை. பொதுவாழ்வு என்பது சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு தான் பொதுவாழ்வு. அப்படித்தான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலேயே நான் கடமை ஆற்றி இருக்கிறேன். நான் செய்திருக்கிற உதவிகளை பட்டியலிட்டால் அது என்னை குறித்து நானே விதந்து பேசுவதாக அமைந்துவிடும் என்கிற காரணத்தினால் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த விருதை ராஜன் நடராஜன் அவர்கள் எனக்கு தந்திருப்பது எனக்கு வியப்பளிக்கிறது. இப்படி விழாவில் கலந்து கொண்டு விருது பெறுவதும் பேசுவதும் என்னுடைய வாழ்க்கை முறைக்கு கொஞ்சம் அந்நியமாகத்தான் படுகிறது. ஆகவே இந்த விருதை நான் ராஜன் நடராஜனுக்கே சமர்ப்பிக்கிறேன். ஏனென்றால் நாஞ்சில் சம்பத்தை விருது வாங்கிவிட்டான் என்று செய்தி வந்தாலே அப்படி போயிட்டானா, பாதை மாறிவிட்டானா என்று என்னை உலகம் பழிக்கும். ஆகவே விருது தந்த ராஜன் நடராஜனை நான் பாராட்டுகிறேன். பாராட்டினால் ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்பது தமிழ் பண்பாட்டு மரபு. நான் அவரிடத்தில் பரிசு வாங்க வந்திருக்கிறேன். அவருக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்று நான் எதுவையும் கொண்டு வரவில்லை. அன்றைக்கு அவ்வை கிழவி தமிழை பசித்த தமிழர்களுக்கு மொண்டு மொண்டு கொண்டு கொண்டு கொடுத்தாள். அவ்வையினுடைய தமிழ் சேவையை பாராட்டி அவளுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு தர்மபுரி என்றும் அன்றைக்கு தகடூர் என்றும் அழைக்கப்படக்கூடிய அந்த மண்ணை ஆண்ட குறுநில வேந்தன் அதிகமான் சக்கரவர்த்தி அவ்வைக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான். அவ்வையை அரண்மனைக்கு அழைத்து அந்த பரிசை கொடுக்க வேண்டும்.
அவையினுடைய தமிழ் சேவையை பாராட்டி நெருக்கொண்டு தமிழை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்ட அவ்வைக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று மந்திரி சபையை கூட்டி விவாதித்தான். ஒரு மந்திரி சொன்னான், வீட்டு வசதி வாரிய தலைவர் பதவி கொடுக்கலாம் என்று. இன்னொரு மந்திரி சொன்னான், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் பதவியை கொடுக்கலாம் என்று. எந்த பரிசையும் அவ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று உணர்ந்து கொண்ட அதிகமான் சக்கரவர்த்தி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூத்து குலுங்கக்கூடிய குறிஞ்சி மலரை போல் என்றைக்காவது ஒரு நாள் காய்த்து கனியக்கூடிய அபூர்வமான நெல்லிக்கனி, அதை சாப்பிட்டால் 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கு உத்தரவாதம் உண்டு. அந்த நெல்லிக்கனியை காட்டின் மலைக்கு உச்சிக்கு சென்று கொண்டு வந்து அந்த நெல்லிக்கனியை அவ்வைக்கு பரிசாக கொடுக்க வேண்டும். தமிழ் 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டுமென்றால், அவ்வை 100,000 செய்ய வேண்டுமென்றால் அந்த நெல்லிக்கனி அதற்கு காரணமாக இருக்கும் என்ற நெல்லிக்கனியை கொண்டு வந்து பரிசாக கொடுக்கலாம் என்று அதிகமான் சக்கரவர்த்தி முடிவெடுத்தார். அந்த நெல்லிக்கனியை பறித்து வருவதற்கு டெண்டர் விட்டார்கள், யாரும் எடுக்கவில்லை. மணிமுடி தரித்திருந்த மன்னவனே மலையின் உச்சிக்கு சென்றான். காட்டில் அலைந்து திரிந்தான். வனவிலங்குகளினுடைய வேட்டைக்கு தப்பி எப்படியோ அந்த நெல்லி மரத்தை கண்டு அந்த நெல்லிக்கனியை பறித்து கொண்டு வந்து அவ்வை கிளவி அரண்மனைக்கு அழைத்து, இந்த நெல்லிக்கனியை நான் சாப்பிட்டாலும் 100 ஆண்டு காலம் வாழ்வேன். நான் வாழ்வதை விட நீ வாழ்வது நல்லது, தமிழுக்கு நல்லது, உனக்கு தருகிறேன் என்று அந்த நெல்லிக்கனியை அவ்வைக்கு அன்றைக்கு அவன் பரிசாக கொடுத்தான். பரிசை பெற்றுக்கொண்ட அவ்வை வலம்பிட வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்பிட கடந்த களற்றடி தடக்கை நீலமணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமை நீயே என்று நஞ்சுண்டும் சாகாத சிவபெருமானை போல நீ வாழ வேண்டும் என்று அவ்வை வாழ்த்தினாள். அதுபோல ஒரு பரிசை ராஜன் நடராஜனுக்கு கொடுக்கலாம் என்று கருதுகிறேன். அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு விட்டன. அதனால் அந்த பரிசை என்னாலே கொண்டு வர முடியவில்லை. நான் பாரியாக இருந்திருந்தால் பல்லக்கு தேரியானை பரிசளித்திருப்பேன். வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை கைது செய்தவர் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன். குமணனாக இருந்திருந்தால் என்னுடைய தலையை விலைக்கு கொடுத்து 10,000 காசுகள் கொடுத்திருப்பேன். என் தலையை விரும்புகிறார்கள், ஆனால் விலை தர மாட்டேன் என்கிறார்கள். என்னிடத்தில் இருப்பதே தமிழ் ஒன்றுதான். தெண்டலில் ஒலி வாங்கிய தமிழ், தேனாற்றில் உயிர் வாங்கிய தமிழ், கண்டின் குரலினில் அகரமனும் கால் வாங்கிய தமிழ், நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கிய தமிழ், அன்றிலும் அன்னத்திடம் அடி வாங்கிய தமிழ், மெல்லியலார் செவிதழில் மெல்ல அரும்பு கட்டிய தமிழ், கல்லாத மலரையிரதம் கனிவாயிரு குடியிருக்கும் தமிழ், பெற்றோர் இல்லாத பெரும் பொருளாக இருக்கிற தமிழ், கற்றோர் அவையில் கவியான தமிழ், காலத்தால் சிறந்த மூத்த மொழியாக இருக்கிற தமிழை போல ராஜனும் எனக்கு விருது தந்த அனைவரும் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இதுதான் நான் ராஜனுக்கும் வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் நான் தருகிற பரிசு, பாராட்டு பத்திரம். கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டிய நேரத்தில் என்பதை குறிப்பால் உணர்ந்து கொண்டு வட அமெரிக்க தமிழ் பேரவை உரையாற்ற வந்த சம்பத்தை அடையாளம் கண்டு இந்த பரிசை, இந்த விருதை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறேன், நாவுக்கரசர் என்று அழைக்கப்படுகிறேன். ஆனால் திருக்குறள் வில்லேர் உழவன் பகை கொள்ளினும் கொள்ளற்க, கையிலே ஆயுதம் தரித்திருக்கிற ஒருவனுடைய பகையை நீ சம்பாதித்தாலும் சொல்லேர் உழவனுடைய பகையை நீ சந்திக்காதே, சொல்லேர் உழவன் பகையை சம்பாதிக்காதே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மண் செழிக்க மழை பொழிவது போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவன் சொல்லேர் உழவன் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். வள்ளுவத்திடமிருந்து அந்த பரிசை எனக்கு, அந்த விருதை எனக்கு தந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் உடற்கூட்டில் உயிர் பறவை இருக்கிறவரை என்னுடைய கடைசி ஆசை, வாட்ஸ் யுவர் லாஸ்ட் டிசைர் என்று என்னை கேட்டால், நான் உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.
நான் 9.5 மணி நேரம் தொடர்ந்து பேசினேன். இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலை 7:30 மணி வரைக்கும் பேசினேன். லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசினேன். ஒருவர் கூட எழுந்து போகவில்லை, ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்கவில்லை. சொல்லையர் உழவர் விருது வாங்கி இந்த பொன் வேளையில் சொல்லுகிறேன், தொடர்ந்து 24 மணி நேரம் பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. காலம் என்னை அனுமதிக்குமானால், என்னுடைய உடல் எனக்கு ஒத்துழைக்குமானால், கல்லறைக்கு போவதற்கு முன்னாலே 24 மணி நேரம் தொடர் சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டு இந்த பேசுவதையே விட்டுவிட வேண்டும் என்று நான் கனவு காணுகிறேன். பேச்சுத்தான் எனக்கு மூச்சு. நான் அப்படி பேசியிருக்கிறேன். நான் கவிதை கல்லூரி மாணவனாக இருந்தபோதே கவிதை எழுத தொடங்கினேன். 1986 ஒரு சொற்பொழிவாளன் ஆக வேண்டும் என்ற கனவோடு நான் வீட்டில் இருந்து அப்பா அம்மாவிடத்தில் சொல்லாமல் ஒரு தேசாந்திரியாக புறப்பட்டு சென்னைக்கு வந்த பொழுது ஒரு தேநீர் வாங்கி குடிப்பதற்கு கூட என் கையில் காசு இல்லை. அன்றைக்கு தினத்தந்தி 8 இன்றைக்கு மாலை கடற்கரை கவிஞர்கள் மன்றம் ஒரு பேச்சு போட்டி நடத்துகிறது. அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளுகிறவர்கள் முதல் பரிசு பெற்றால் அவருக்கு 1000 என்று தினத்தந்தி 7 பார்த்தேன். கையில் காசு இல்லை. வறுமையும் வெறுமையும் என்னை ஆக்கிரமித்திருந்த அந்த நாளில், அந்த மாலை நேரத்தில் நான் கண்ணகி சிலைக்கு அருகே சென்று அந்த கவிதை போட்டியில் நானும் கலந்து கொண்டேன். 144 பேர் என்னோடு கலந்து கொண்டார்கள். அப்போது என்னை யாருக்கும் தெரியாது. அப்போது நாஞ்சில் சம்பத் இல்லை, நான் வெறும் சம்பத். நான் கடிதத்தை தாள் அவர்களே தந்தார்கள், பேனாவும் அந்த மன்றமே தந்தது. புது கவிதையாகவும் எழுதலாம், மரபு கவிதையும் எழுதலாம். 5 நிமிடங்களுக்குள் கவிதை எழுதி தர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் எழுத உட்கார்ந்தேன். முதலில் எழுதி கொடுத்துவிட்டு நான் வெளியேறிவிட்டேன். தலைப்பு என்ன என்று கேட்டால், இந்திராவின் மரணம் என்று தலைப்பு தந்தார்கள். இது ஒரு பொலிட்டிக்கல் ஆசிட், விபத்து. ஏன் இதை ஒரு கவிதை போட்டிக்கு எத்தனை தலைப்பு தரலாம்? நதியை தரலாம், நட்சத்திரத்தை தரலாம், வானத்தை தரலாம், கோல மயிரை தரலாம், துள்ளி ஓடுகிற புள்ளி மானை தரலாம், நீல கடலை தரலாம். எத்தனை தலைப்புகள் இருக்கிறது. ஏன் இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆசிட் என்ற தலைப்பா தந்தார்கள் என்று எனக்கே கொஞ்சம் வலித்தது. பிறகு நான் கவிதை எழுதி கொடுத்து விட்டு முதலில் வெளியே வந்து விட்டேன். 3வது நாள் தினத்தந்தி பத்திரிகையில் நாகர்கோவிலை சார்ந்த சம்பத் என்பவருக்கு முதல் பரிசு 1000 என்று செய்தித்தாளில் செய்தி வந்தது. அன்பகத்தில் இருந்த கலைஞர், இந்த கவிதை போட்டியில் சம்பத்தின் ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருக்கான், இந்த நார்வல்காரன் தானான்னு கேட்டிருக்காரு. ஆமான்னு சொல்லி உறுதியான உடனே என்னை வந்து பார்க்க சொல்லினார். நான் கலைஞரை போய் பார்த்தேன். என்ன தலைப்பையான்னு கேட்டார். இந்திராவின் மரணம்னு தலைப்பு தந்தாங்க. என்ன எழுதினேன்னு கேட்டார். இந்திரா, நீ பொற்கோவிலில் நுழைத்த குண்டுகள் உன் வயிற்றின் வழியாக வெளியேறிவிட்டதுன்னு எழுதின. இவ்வளவுதான் நான் எழுதுற கவிதை. சீக்கியருடைய பொற்கோவிலில் ஒரு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் அன்றைக்கு இந்திரா துணிச்சலுடன் நடத்தினார். அதுவே அவருடைய மரணத்திற்கு காரணமாகிவிட்டது. இந்திரா, நீ பொற்கோவிலில் நுழைத்த குண்டுகள் உன் வயிற்றின் வழியாக வெளியேறிவிட்டதுன்னு எழுதின. அதுக்கு தான் இந்த 1000 ரூபாய் பரிசுன்னு சொன்னேன். இது மாதிரி தொடர்ந்து எழுதையான்னு சொன்னார் கலைஞர். யாராவது செத்தாதான் ஐயா எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதற்கு பிறகு நான் ஒரு தீவிர சொற்பொழிவாளனாக என்னை நானே மாற்றிக்கொண்டேன். அன்னைக்கு பெரிய ஸ்டார் வேல்யூ ஆரேட்டர்னு சொன்னார் ரகுமான் கான், துரைமுருகன், காசுப்பு, சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உலா வந்தார்கள். உலக வரலாற்றை சித்தரிக்கின்ற உயரமான மனிதன் அண்ணன் வைகோ. புள்ளி விவரங்களை அள்ளி கொட்டி வியக்க வைக்கிற விடுதலை விரும்பி, நகைச்சுவையால் சபையை அலங்கரிக்கிற நன்னிலம் நடராஜன், எதிரிகளை வார்த்தைகளால் காயப்படுத்துகிற திருச்சி செல்வேந்திரன், வெற்றி கொண்டான் நடராஜன் என்று பல வெரைட்டியான சொற்பொழிவாளர்களின் சொர்க்கமாக இன்றைக்கு இயக்கம் இருந்த காலம். அவர்களையெல்லாம் தாண்டி என்னுடைய கொடியை நான் மேடையில் பறக்கவிட்ட காலம் அந்த காலம். அதே நேரத்தில் தமிழ் ஒரு அரசியல் மேடையில் தமிழ் இலக்கியத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறவனும் நானாக மட்டும்தான் இருந்தேன்.
யாரும் அதை செய்யவில்லை. தேசியம் பேசுகிறவர்கள் பாரதிதாசனை சுட்ட மாட்டார்கள். திராவிடம் பேசுகிறவர்கள் பாரதியாரை உச்சரிக்க மாட்டார்கள். தமிழ் என்கிற மொழிக்கு பாரதியும் பாரதிதாசனும் 2 கண்கள். இப்படி ஒரு வேற்றுமையை தமிழில் இருந்தது. அதை உடைத்தவன் தமிழ்நாட்டில் நான் பாரதியாரையும் உச்சியின் மீது வச்சு கொண்டாடுவேன். பாரதிதாசனை பற்றி விதந்தும் வியந்தும் பேசுவேன். இன்னும் சொல்லப்போனால் பாரதிதாசனுக்கு நிகராக பேசப்பட வேண்டிய கவிஞன் கவிமணி தேசியவிநாயகம் பிள்ளை, எங்கள் ஊரவர். மிகப்பெரிய கவிஞர். பாரதிக்கு இருக்கிற ஆற்றலும் பாரதிதாசனுக்கு இருக்கிற புலமையும் எங்கள் கவிமணிக்கு இருந்தது. அவருடைய உடம்புலெல்லாம் அந்திம காலத்தில் சிரங்கு கொப்பளம் வலியால் தாங்க முடியாமல் துடித்து கொண்டிருந்தார். பேரறிஞர், தமிழ் ஆராய்ச்சியறிஞர் வையாபுரி பிள்ளை அவரை அந்திம காலத்தில் பார்க்க உடம்பெல்லாம் சிரங்கு, கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டு பார்க்க உடம்புல என்ன ஆச்சுன்னு கேட்டார். அப்போது அந்த சிரங்கு அவர் சொன்னார், முத்து பவளம் முழுவீரம் மாணிக்கம் பத்தி ஒளி வீசும் பதக்கம் சித்தன் சிரங்கப்பராஜன் எனக்கு தரம் கண்ட தந்த தனம் என்று திருச்செந்தூர் முருகனை சிரங்கப்பராஜன்னு சொன்னார். நீ மருந்து வாங்கலியான்னு கேட்டால செந்தில் குமரா திருமால் முருகா என் சிந்தை குடி கொண்ட தேசிகா உண்டமிருந்தாலும் உடல் முழுதும் பூசி கொண்டமிருந்தாலும் சிரங்கு குறையவில்லை எனக்கு விடிய மட்டும் சுரி கை 2 போதாது காண் என்று கவிமணி பாடிய பாட்டை நான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய வளத்தை பற்றி பேசுகிற பொழுது கண்ணையை அழைத்து கொண்டு கோவலன் பூம்புகாரில் இருந்து புறப்பட்டு மதுரைக்கு வருகிறார். மதுரைக்கு வருகிற பொழுது கவுந்தியடிகள் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். கவுந்தியடிகள் தான் வழிகாட்டி அழைத்து கொண்டு வருகிறாள். எந்த வழி போகலாம் என்று ஒரு கவுந்தியடிகள்கிட்ட கேட்ட பொழுது கவுந்தியடிகள் சொன்னால் சோலை வழியாக போனால் ஒரு ஆபத்து இருக்கிறது. என்ன ஆபத்து என்று கோவலன் கேட்ட பொழுது பலாப்பழங்கள் பழுத்து தொங்கும். கண்ணகி நடந்து செல்லுகிற பொழுது பலாப்பழங்கள் அவள் தலையில் முட்டும். அந்த வருத்தத்தை வலியை அவள் தாங்கிக் கொள்வாளா? இஞ்சியும் மஞ்சளும் பின்னி கிடக்கின்ற கொடியில் பலாப்பழத்தினுடைய கொட்டைகள் விழுந்து கிடக்கும். அதிலே கால் வைத்து நடக்கும் பொழுது பருக்கை கற்கள் மாதிரி அவளுக்கு துன்புறுத்தும். அதை அவள் தாங்கிக் கொள்வாளா? தாகம் எடுக்கிற பொழுது தண்ணீர் குடிப்பதற்கு தேன் கலந்த தண்ணீர் ஓடையில் பாயும். அந்த தண்ணீரை மொண்டு குடித்து விடுவாள். அந்த தண்ணீரை அப்படி குடித்தால் அது பாவம் இல்லையா? ஏனென்றால் கவுந்தியடிகள் ஜைன மதம், சமணர்கள் தேன் சாப்பிட மாட்டார்கள். அது பாவம் இல்லையா அப்படின்னு ஒரு வழியை சொல்லுவார். இன்னொரு வழி போகலாம் என்று சொன்னால் வயல் வரப்பு வழியாக போகலாம். வயல் வரப்பில் குவளை மலர்கள் பூத்து கிடக்கும். பூத்து கிடக்கிற குவளை மலர்களின் மீது வண்டுகள் மொய்த்திருக்கும். அந்த குவளை மலர்களின் மீது கால் வைக்கிற பொழுது அந்த வண்டுகளுக்கு காயம் ஏற்படாதா? அவள் போய்கொண்டிருக்கிற வழியில தண்ணீருக்குள்ள விரால் மீன் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நீச்சல் அடித்து தாவி பாயும். அதை கண்டு கண்ணகி பயப்பட மாட்டாளா என்று சொல்லி அந்த காவிரி பூம்பட்டினிலிருந்து மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய பாதையினுடைய காட்சிகளை எல்லாம் அவள் விவரிப்பாள். தமிழ்நாடு இன்றைக்கு வளம் குன்றிவிட்டது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு பசுமை நம் கண்ணை விட்டு அகன்று விட்டது. ஒரு காலத்தில் தமிழ்நாடு இப்படி இருந்ததென்று அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் என்னுடைய தாய் தமிழகம் அன்றைக்கு இருந்த நிலைமையை நான் சுட்டிக்காட்டி பேசுகிற பொழுது வெறும் அரசியல் கட்சி கூட்டம் என்றால் நையாண்டி, நக்கல், காமெடி, இழிசொல், பழிசொல் பேசிய மேடையை ஒரு முத்தமிழ் மேடையாக மாற்றியவன் என்ற தகுதியினால் இந்த விருது கிடைத்ததாகவே நான் கருதுகிறேன். ஆகவே அரசியல்ல பகை பாராட்டுவதல்ல, பகையை தாண்டி ஒரு இணக்கமான நல்லிணக்கம் வர வேண்டும் என்கிற வகையிலும் நான் உரையாற்றி இருக்கிறேன். ஆகவே ஒரு தமிழ்நாட்டு சூழலில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்த சம்பத் இன்றைக்கு உலக அரங்கில் பேசப்படுகிற இடத்தில் நான் இருக்கிறேன். இந்த நாட்டில் இன்னும் நாம் தமிழை எல்லா திசைக்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அமெரிக்கா வாழ் தமிழர்கள் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், உயர்கல்வித்துறையில் நான் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்பை பயன்படுத்தினால் பல பேருடைய வாழ்க்கையில் வசந்தம் வரும், அதற்கு ஏதாவது உங்களால் உதவ முடியுமா என்று நண்பர் என்னிடத்தில் கேட்டார். நான் யோசிக்கிறேன் என்றேன். ராஜன் நடராஜனும் சொன்னார், தமிழக அரசு இன்றைக்கு வந்திருக்கிற புதிதாய் பூத்திருக்கிற
தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு வியாபார ரீதியான வணிக ரீதியான தொழில் முனைவோர்களை உருவாக்குகிற ஒரு உறவை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா யோசியுங்கள் சம்பத் என்றார். ஆகவே இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம், என்ஜினியரிங் டெக்னாலஜி, அது இன்றைக்கு ஆந்திராக்காரர்கள் கையில் சிக்கிவிட்டது. அமெரிக்காவில் வணிகமும் வர்த்தகமும் குஜராத்திகளின் கையில் சிக்கிவிட்டது. நாம் அப்படி வணிகம் செய்த காலம் ஒன்று இருந்தது. நீல கடலில் தமிழர்களுடைய கப்பல்கள் மட்டுமே வலம் வந்த காலம் ஒன்று இருந்தது. வடமலை பிறந்த மணியும் கொன்னும், குடமுறை பிறந்த ஆரமும் துயிலும், ஈழத்து உணவும் காளகத்து ஆக்கமும் காவிரிப்பும் பட்டினத்தில் கரையில் குவித்து வைத்து வியாபாரம் செய்த பொழுது உலகத்தில் இருந்த வணிகர்கள் எல்லாம் காவிரிப்பும் பட்டினத்தில் தங்கியிருந்தார்கள். நேற்று முன்தினம் நியூயார்க்கை பார்த்த பொழுது நான் வியந்து போனேன். நியூயார்க் என்கிற நகரத்தை விட, ரஷ்யாவின் மாஸ்கோவை விட, ஜெர்மனியின் பெர்லினை விட, ஜப்பானின் டோக்கியோவை விட அன்றைக்கு காவிரிப்பூம் பட்டினம் மிகப்பெரிய பட்டினமாக இன்றைக்கு இருந்ததை சிலம்பு பதிவு செய்கிறது. முத்து விற்கிற வீதி மட்டும் இருந்தது. முத்து விற்பதற்கு மட்டும் ஒரு வீதி, மரகதம் விற்பதற்கு மட்டும் ஒரு வீதி, பட்டு சேலை விற்பதற்கு மட்டும் ஒரு வீதி, நவதானியங்கள் விற்பதற்கு மட்டும் ஒரு வீதி, துணிகள் விற்பதற்கு மட்டும் ஒரு வீதி என்று ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வீதி, கூல வீதி என்று பல வீதிகள் அன்றைக்கு பூம்புகாரில் இருந்தன. உலகம் எங்கும் இருக்கிற வணிகர்கள் அன்றைக்கு காவிரி பூம்பட்டினத்தில் முற்றுகையிட்டிருந்தார்கள். சிலப்பதிகார தமிழகம் என்ற தலைப்பில் பேசினால் நீங்கள் நெக்குருகி விடுவீர்கள். அப்படி ஒரு நாள் இருந்தது. இன்றைக்கு அந்த நிலைமை தமிழகத்தில் இல்லை. ஆகவே இந்த மண்ணை, தமிழ்நாட்டை பொன்னாக்க வேண்டுமானால், தமிழ்நாட்டில் ஒரு மகரந்த சேர்க்கை நடக்க வேண்டுமானால் அமெரிக்காவால் தமிழர்கள் உதவ வேண்டும். அங்கிருந்து இங்கே என்ன இறக்குமதி செய்யலாம் என்று திட்டமிடுங்கள். என்னை கேட்டால் வெற்றிலை கொண்டு வரலாம், மிளகு கொண்டு வரலாம், கிராம்பு கொண்டு வரலாம், தமிழ்நாட்டு இஞ்சி கொண்டு வரலாம். தமிழ்நாட்டில் விளையக்கூடிய எல்லா பொருட்களையும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற 30 வயது கூட நிரம்பாத தங்கை கீர்த்தனா இன்றைக்கு தென்கொரியாவிற்கு சென்று ஹோண்டாய் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். நான் அவரை பாராட்டு தெரிவித்த பொழுது அவர் சொன்னார், அடுத்து என்ன திட்டம் தங்கை என்று கேட்டேன். அண்ணா, டென்மார்க் நாட்டில் சிவகாசி பட்டாசு 6000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பட்டாசை டென்மார்க்குக்கு இறக்குமதி செய்வதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் நீங்கள் என்ன கருதுகிறீர்களோ அதை இங்கே இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேல்டிஸ் இன்றைக்கு குளோபல் வில்லேஜ், உலகம் உள்ளம் கையில் வந்துவிட்டது. வாழ்க்கை எல்லோரும், வாழ்க்கை மீது எல்லோருக்கும் ஒரு நாட்டம் இருக்கிறது. லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் ஏடஸ்ட். நாம் தேடுவதில் தோற்று போய்விட்டோம் தமிழர்கள். அதுதான் எனக்கு ரொம்ப கவலை. இன்னைக்கு திருப்பதி என்று சொல்லக்கூடிய திருப்பதி ஆந்திராவுக்குரியதில்லை. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறும் நல்லுலகம் என்பது தொல்காப்பிய பாயிரம். ஆனால் அந்த திருப்பதியினுடைய பெயர் திருவேங்கடம். அங்க இருக்கிற திருப்பதி பெருமாளை, வெங்கடேச பெருமாளை நம்மால் ஒரு ஆழ்வாரை தவிர 11 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். அந்த திருப்பதி இன்றைக்கு நம் கையில் இல்லை. பொத்தப்பி நாடு என்று பெயர் அந்த நாட்டுக்கு. அந்த நாட்டின் ஒரு இடம்தான் காளகஸ்தி. அந்த காளகஸ்தியில் பிறந்த திண்ணன் தான் கண்ணப்பனாக மாறினான். கண்ணதர் பெரும் கடவுளுக்கு தன்னுடைய கண்ணை இழந்து கொடுத்தான். அந்த காளகஸ்தி என்கிற இடம் இன்றைக்கு நமக்கு உரிய இடம் நம் கையில் இல்லை. கேரளாவில் கொடுங்கலூருக்கு போனால் அங்கே தமிழர்களுடைய அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில் அரசன் இருந்தான். அவனுடைய பெயர் சேரமான் பெருமாள். அவன் அங்கே கொற்ற தபசில் உட்கார்ந்திருந்தான். தமிழர்களுடைய ஆட்சி அங்கே நடந்தது. இன்றைக்கும் தொடர்வண்டியில் இரிஞாலக்குடா என்று டிக்கெட் எடுத்து இறங்கி 8 கிலோமீட்டர் போனால் கொடுங்கலூர் சேரமான் பெருமாளுடைய கோட்டை மகளியும் இன்றைக்கும் அங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. ஆலால சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் உற்ற நண்பர்களாக இருந்தார்கள். சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு நாள் தினசரி அரசு அலுவல் முடித்துவிட்டு பூஜை செய்துவிட்டு தான் தூங்குவார். ஒவ்வொரு மலராக எடுத்து போட்டு சிதம்பரத்து நடராஜருக்கு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க
இமைப்பொழுதும் என் நஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகிம் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று ஒவ்வொரு மலராக எடுத்து போட்டு நடராஜ பெருமானுக்கு அவர் பூஜை செய்து எப்போது முடிப்பார் என்றால், அந்த நடராஜரிடத்திலிருந்து ஒரு சிலம்பொலி அவருடைய காதல் கேட்கும். அந்த சிலம்பொலி கேட்ட உடனே பூஜையை முடித்து விடுவார். ஒரு நாள் அவர் பூஜை செய்து கொண்டே இருக்கிறார். சிலம்பொலி காதுக்கு வரவில்லை. களைத்து போய்விட்டார். சிலம்பொலி காதுக்கு கேட்கவில்லையே, பூஜையை இன்னும் நீட்டிக்க முடியாது என்று அவர் நிலை குனிந்து நிற்கிற பொழுது, அவருக்கு காதலி அந்த பூஜையை முடிக்க முடியாமல் திண்டாடிய பொழுது, ஏன் என்னை சோதிக்கிறாய்? நான் என்ன குற்றம் செய்தேன்? நான் யார் வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்தேன்? யாருடைய வட்டில் சோற்றில் மண்ணை எள்ளி போட்டேன்? யாருடைய கனவில் கல்லறிந்தேன்? நீ ஏன் இன்றைக்கு சிவபெருமானே, சிதம்பரத்து தில்லை கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, எனக்கு நீ சிலம்பொலி தரவில்லை என்று கேட்ட பொழுது, ஆலால சுந்தரர் சேரமான் பெருமாள் நாயனார் கேட்ட பொழுது, ஒரு 10 நிமிடம் கழித்து சிவபெருமானுடைய சிலம்பொலி அவருடைய காதில் வந்து விழுந்தது. 10 நிமிடம் தாமதமானாலும் நான் குற்றமளித்திருக்கிறேன் என்று நீ கருதுகிறாய். என்ன குற்றமளித்தேன் கொற்றவனே? ஏன் தாமதமாக எனக்கு சிலம்பொலி வந்தது என்று கேட்ட பொழுது சிவபெருமான் அசரீரியிலேயே சொன்னான், ஒன்றும் இல்லை, ஆலால சுந்தரர் என்னை அழகான தமிழில் பாடிக்கொண்டிருந்தார். அந்த தமிழ் பாட்டில் நான் மயங்கி விட்டேன், அதனால் உனக்கு சிலம்பொலி தர நேரமாகிவிட்டது என்று. அன்றைக்கு தமிழ் பாட்டுக்கு அவ்வளவு மரியாதை இருந்த காலம் அந்த காலம். அந்த நிலைமை இன்றைக்கு அங்கே அந்த சேரமான் பெருமாள் ஆட்சி செய்த இடம் இன்றைக்கு நம் கையில் இல்லை. இன்றைக்கு கேரள மாநிலத்தினுடைய மனோகரமான மலையாள மண்ணினுடைய தலைநகரம் திருவனந்தபுரம், நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த இடம் நம் கையில் இல்லை. திருவனந்தபுரம் அனந்தநாய பெருமாள் கோவிலில் இருக்கிற நிதி மட்டும் போதும். 5 வருட காலம் பட்ஜெட்டுக்கு உரிய நிதி அந்த கோவிலில் இருக்கிறது. தமிழர்கள் எல்லா திரவியங்களையும் இழந்து விட்டோம். தமிழர்கள் நம்முடைய வசந்தத்தை இன்றைக்கு இழந்து விட்டோம். இதை புதிய தலைமுறைக்கு புரியும்படியாக சொல்லிக் கொடுத்து ஒரு தேடல் வேண்டும். அந்த தேடல் இங்கே வருகிற தமிழர்களை பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் தேடுகிறீர்கள். நீங்கள் பொருளாதாரத்தில் வல்லமை பெற்றவர்களாக வளர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற அனுபவத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுக்கு சொல்லித் தாருங்கள். அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம் திகழ வேண்டும் என்று நான் ராஜன் நடராஜன் அவர்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் ஒரு போர் சூழலில் உலகம் இன்றைக்கு கொஞ்சம் புண்ணாகி கொண்டிருக்கிறது. ஒரு போர் இல்லாத உலகம் நமக்கு வர வேண்டும். ஆகவே தமிழ் மொழியினுடைய பெருமையும் தமிழ் பண்பாட்டினுடைய அருமையும் பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு இது போன்ற மன்றங்களும் அமைப்புகளும் தேவைப்படுகிறது. நமக்கென்று ஒரு பண்பாடு இருந்தது. நான் நியூயார்க்கில் நடக்கிற பொழுது எனக்கு இந்த பண்பாடு எங்கே போய் முடியும்னு எனக்கே கவலை வந்து விட்டது. ஆனால் அன்னைக்கு ஒரு பண்பாடு இருந்தது. ஒருவன் ஒரு பெண்ணை காதலித்தான். அவளை கண்களில் வைத்திருந்தான். அவளை கட்டிப்பிடித்து தழுவி முத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவளுடைய வீட்டில் அவளும் அவளுடைய அம்மாவும் தான் இருந்தார்கள். உன்னை கண்குளிர காண வேண்டும், உன்னை கட்டிப்பிடித்து முத்தம் தர வேண்டும், அந்த நாள் எந்த நாள் என்று அவன் ஏங்கிக் கொண்டிருந்தான். நான் உன்னை சந்திக்க வேண்டும், எப்போது நேரம் கிடைக்கும், உன்னுடைய தோழியிடத்தில் எனக்கு தூதுவிடு, நான் உன்னை வந்து பார்க்கிறேன் என்று அவன் சொல்லியிருந்தான். அவள் சொன்னாள், இங்கே நானும் அம்மாவும் தான் இருக்கிறோம். அம்மா என்னை விட்டுவிட்டு எங்கேயும் விலகி போக மாட்டார்கள். அப்பா இல்லை. எப்போதாவது ஒரு நாள் தன்னுடைய தங்கையை பார்ப்பதற்கு அம்மா வெளியே போவாள். அந்த நாள் பார்த்து உனக்கு சொல்லிவிடுகிறேன் என்று அவள் வெளியே போன அன்றைக்கு தோழியின் மூலமாக அவனுக்கு தகவல் சொன்னாள். அவன் வந்தான். அவன் ஒரு குதிரையின் மீது ஏறி அந்த காதலியை காண்பதற்கு நள்ளிரவு நேரத்தில் வந்தான். கதவை தட்டினான். கதவு திறந்தது. கதவை திறந்து கொண்டு அவள் வெளியே வந்தாள். வாரி அடைத்து முத்தம் கொடுப்பதற்கு அவளை தூக்க எத்தனைத்தான். நில் என்றாள். ஏன் நிற்கச் சொல்லுகிறாய்? எத்தனை நாள் கனவு? ஏன் என்னை வழிமறிக்கிறாய் என்று அவன் ஆத்திரத்தில் கேட்டான். நீ என்னை முத்தம் தருவதையோ கட்டி பிடிப்பதையோ நான் அனுமதிக்க முடியாது.
ஏன் என்று கேட்டான். இங்குதான் யாரும் இல்லையே, வானத்தில் நட்சத்திரங்களை தவிர, வீசி கொண்டிருக்கிற காற்றை தவிர யாரும் இல்லையே, ஏன் என்னை தடுக்கிறாய் ஆற தழுவுவதற்கு? அப்பொழுது அவள் சொன்னாள், இது ஒரு புன்னை மரம் இருக்கிறது. இந்த புன்னை மரத்திற்கு எனக்கும் ஒரே வயது. எனக்கு சாப்பாடு தருகிற பொழுது புன்னை மரத்திற்கு அம்மா தண்ணீர் விடுவாள். என்னை வளர்த்ததை போல இந்த புன்னை மரத்தையும் என் தங்கை என்று சொல்லி வளர்த்தாள். என் தங்கைக்கு முன்னால் என்னை கெட்டிப்பிடித்து முத்தமிடுவதை என் பண்பாடு அனுமதிக்கவில்லை என்று ஒரு மரத்தின் முன்னால் கூட முத்தமிடுவதை தவிர்த்த நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம். இந்த பண்பாட்டுக்குரியவர்கள் நாம். ஆகவே உலகம் என்னதான் விசித்திரமான கோலங்கள் போட்டால், நவீன நாகரிகத்தில் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இழந்தாலும், தமிழர்கள் தங்களுடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் இழந்துவிடக்கூடாது என்கிற அதே நேரத்தில் தமிழர்கள் வாழ்வில், தொழிலில் எல்லாம் சிகரங்களை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்படி ஒரு சிந்தனை தமிழர்கள் ஒருத்தருக்கு இருந்தது. அவருக்கு பேர் தான் அப்துல் கலாம். அவர் இன்றைக்கும் இருந்திருந்தால் நமக்கு பெருமையாக இருந்திருக்கும். அவர் அப்படியே ஒரு கனவு கண்டார். நாம் தமிழர்கள் தொழிலில் முன்னேற்றத்தில் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, 2020 ஒரு வல்லரசான இந்தியா என்று அவர் கனவு கண்டார். அப்படிப்பட்ட தமிழர்கள் நமக்கு பெருமை சேர்த்தார்கள். அந்த அவரிடத்தில் போய் உங்களுக்கு எது மகிழ்ச்சி தந்தது என்று கேட்டார்கள். நீங்கள் இந்தியாவில் பொக்ரான் பாலைவனத்தில் ராஜஸ்தானில் பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனையை நிறுவி இந்தியா வல்லரசு என்பதை உலகத்துக்கு சொன்னீர்கள். அந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமா? இந்திய அரசின் அறிவியல் ஆலோசகர் என்ற பட்டத்தை அலங்கரித்தீர்கள். அது உங்களுக்கு பொன்னான நேரமா? இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய இயக்குநராக டைரக்டராக இருந்தீர்கள். அது உங்களுக்கு மதிப்பு உயர்ந்த நேரமா? கல்லூரி பேராசிரியராக இருந்தீர்கள். அது உங்களுக்கு உகந்த நேரமா? இந்தியாவினுடைய ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் என்கிற முதல் குடிமகனாக உச்சம் பெற்றீர்கள். அது உங்களுக்கு உகந்த நேரமா என்று அப்துல் கலாம் இடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்னார், பெங்களூரில் நான் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் தமிழ்நாட்டு குழந்தைகள், கால் ஊனமுற்றவர்கள், செயற்கை காலை பொருத்துவதற்கு 8 கிலோ எடையுள்ள செயற்கை காலை சுமந்து கொண்டு போகிறார்கள். அவர்களால் நடக்க முடியவில்லை. செயற்கை கால் பொருத்தியதற்கு பிறகும் இயல்பான நடை அவர்களுக்கு வசமாகவில்லை. இதற்கு என்ன செய்யலாம் என்று நான் யோசித்து கொண்டே இருந்தேன். விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய லேசான உலோகத்தை பயன்படுத்தி 7 கிலோ எடையுள்ள செயற்கை காலை 350 கிராம் எடையுள்ள செயற்கை காலாக மாற்றி காட்டினேன். அதுதான் என்னுடைய வாழ்வில் பொன்னான நேரம் என்று சொன்னார்கள். ஆகவே அடுத்தவர்களுக்கு பயன்படுகிற வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் செல்வத்தில் திளைத்திருந்தாலும், நீங்கள் வசந்தத்தின் வீதியில் இருந்தாலும், நீங்கள் பல்லாயிரம் கோடிகளை தேடினாலும், இந்த சபிக்கப்பட்ட தமிழ் சமூகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தொண்டாற்றுவதற்கு துரும்பாக இருக்கிற தமிழனை இரும்பாக்க, இரும்பாக இருக்கிற தமிழனை ஆயுதமாக்க உங்கள் நேரத்தையும் செலவிடுங்கள், உங்கள் செல்வத்தையும் செலவழியுங்கள். அதற்காக திட்டமிடுங்கள். அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தாயக தமிழர்களுக்கும் இருக்கிற உறவை மீண்டும் மீண்டும் வலுப்படுத்துவதற்கு எந்த வகையில் எல்லாம் இங்கே இருக்கிற அமைச்சர்களை, இங்கே இருக்கிற தூதுவர்களை எல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்துங்கள் என்று கேட்டு, ஏதாவது எளியவன் என்னால் தமிழக அரசின் மூலம் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சம்பந்தப்பட்டவர்களை அணுகி நானும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, இந்த வேளையில் எளியவன் எனக்கு ஒரு விருது வழங்கிய இந்த நாளை என்னால் மறக்க முடியாது. நான் கல்லறைக்கு போகிறவரை இந்த நாள் என்னுடைய நினைவில் இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்து, இன்னும் உரையாற்றி கொண்டிருந்தால் நான் அறுப்பதாக நீங்கள் ஆத்திரப்படுவீர்கள். இப்படித்தான் ஒருவன் பேசிக்கொண்டே இருந்தான். எதிரில் இருந்த ஒருவன் துப்பாக்கி எடுத்து நீட்டினான். உரையாற்றி கொண்டிருந்தவனுடைய உடலும் காலும் நடுங்க ஆரம்பித்தது. துப்பாக்கி எடுத்து குறி பார்த்து விட்டான். அப்பொழுது
அந்த துப்பாக்கி கையில் வைத்திருந்தவன் உரையாற்றி கொண்டிருந்தவனிடத்தில் சொன்னான், நீ பேசு, நீ தைரியமாக பேசு, தாராளமாக பேசு, நான் உன்னை சுடமாட்டேன், உன்னை எவன் அழைத்து வந்தானோ அவனைத்தான் சுடுவேன் என்று சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. அதுபோல எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, என்னை அழைத்து வந்த கோபி ராமசாமிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்கிற காரணத்தால் இந்த அளவோடு என்னுடைய உரையை விருப்பமில்லாமல் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல நான் மறந்துட்டேன்.